Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா NLC Recruitment தான் பார்க்க போறோம். இது நோட்டிஃபிகேஷன் எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கு. ஜாப் டைப் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு பெர்மனன்ட் ஜாப் தான். இதோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா BE BTech டிகிரி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது என்னன்னதுக்கு எதுக்காகன்னு உங்களுக்கு வீடியோக்குள்ள கிளியரா சொல்றேன். தென் இதோட salary detail பாத்தீங்கன்னா 60000 ரூபாயிலிருந்து 2 லட்சம் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இதுக்கும் எதுக்கு எந்தெந்த சாரின்னு நான் கிளியரா உள்ள வீடியோக்குள்ள சொல்றேன். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு வேண்டுகோள் கைஸ், நம்ம சேனல் எல்லாம் பார்க்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. தயவு செஞ்சு ஒரு சப்போர்ட் கொடுங்க. ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன இது கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஜாப் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா தெர்மல் அண்ட் மெயின்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அது ஒரு செப்பரேட் பண்ணி நான் தனித்தனியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இப்போ தெர்மல் சொல்ல ஆரம்பிக்கிறேன். மெக்கானிக்கல் தெர்மல், இது எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் மெக்கானிக்கல் கேட்டிருக்காங்க. கிரேடு E4ன்னு கொடுத்துருக்காங்க. இல்லைனா கிரேட் என்னென்னு கேட்டிங்கன்னா E4 கிரேட்னா உங்களுக்கு சேலரி 70000 ரூபாயிலேருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கும். தென் E3 என்னென்னு கேட்டிங்கன்னா 60000 ரூபாயிலேருந்து 1,80,000 வரைக்கும் இருக்கும். பர் ஆனம்க்கு E4 பார்த்தீங்கன்னா 17,40,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். E3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,92,000 வரைக்கும் சேலரி இருக்கும் பர் ஆனம்க்கு. இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வேறு இருக்குது. நான் உள்ள வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். இப்போ நம்ம ஜாப் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் மட்டும் பார்ப்போம். இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியர், அதுக்கு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது எதுலன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், அவ்வளோ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இதெல்லாம் முடிச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. இது மினிமம் குவாலிஃபிகேஷன் தான். ப்ளஸ் இதில் உங்களுக்கு 5 இயர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படி கேட்டிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். அவங்க ஒரு சில இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது நம்ம ஃபுல்லாகவே சொல்லணும்னா வீடியோ லென்த்தாக போகும், நம்ம ஷார்ட்டாக பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரில் தெர்மலில் எத்தனை வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மொத்தம் 51 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. UR பார்த்தீங்கன்னா 20 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. OBC பார்த்தீங்கன்னா 13 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. SC பார்த்தீங்கன்னா 9 வேகன்சிஸ், ST பார்த்தீங்கன்னா 4 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. EWSக்கு 5 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. தென் மெக்கானிக்கல் மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா இதுக்கும் கிரேட் E4 தான் கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 45 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 19 வேகன்சிஸும், OBCக்கு 12 வேகன்சிஸும், SCக்கு 7 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. STக்கு 3 வேகன்சிஸ், EWSக்கு 4 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்மளுக்கு குவாலிஃபிகேஷன் மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஆர் பார்ட் டைம் இன் பேச்சுலர் டிகிரி இன் மெக்கானிக்கல் கேட்டிருக்காங்க. ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ஆர் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இதெல்லாம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதுக்கும் உங்களுக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. தென் நம்ம கீழே எலக்ட்ரிக்கல் தெர்மல் இன்ஜினியர் பார்க்கலாம். எலக்ட்ரிக்கல் தெர்மல் இன்ஜினியருக்கு பார்த்தீங்கன்னா E4 கிரேட் தான் கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேகன்சிஸ் 22 கொடுத்துருக்காங்க. இதில் UR கேட்டகரிக்கு 9 வேகன்சிஸ்க்கும், OBC கேட்டகரிக்கு 6 வேகன்சிஸும், SC கேட்டகரிக்கு 3 வேகன்சிஸும், ST கேட்டகரிக்கு 2 வேகன்சிக்கும், EWSக்கு 2 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதோட மினிமம் குவாலிஃபிகேஷன் கேட்டிங்கன்னா ஃபுல் டைம் ஆர் பார்ட் டைம் இன் பேச்சுலர் டிகிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல், பவர் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் அண்ட் கண்ட்ரோல், பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங், பவர் சிஸ்டம் அண்ட் ஹை வோல்டேஜ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் பவர் எலக்ட்ரானிக்ஸ், பவர் பிளான்ட் இன்ஜினியரிங், எனர்ஜி இன்ஜினியரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இதுக்கும் உங்களுக்கு E4 கிரேடாக கொடுத்துருக்காங்க. தென் 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஒருத்தர் நோட்டிஃபிகேஷன் கிளியராக செக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் கீழே உங்களுக்கான இது கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும் உங்களுக்கு. தென் எலக்ட்ரிக்கல் மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 23 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. UR கேட்டகரிக்கு 10 வேகன்சிஸும், OBCக்கு 6 வேகன்சிஸும், SCக்கு 4 வேகன்சிஸும், STக்கு 1 வேகன்சிஸும், EWSக்கு 2 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதோட மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஆர் ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி, அது சேம் தான். மேலே எலக்ட்ரிக்கல் சொன்ன பார்த்தீங்கன்னா அதே சேம் டிகிரி குவாலிஃபிகேஷன் தான். இதுக்கும் E4 கிரேட் தான் கொடுத்துருக்காங்க. 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம எலக்ட்ரிக்கல்லே ரினியூவபிள் எனர்ஜின்னு ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதுக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா E4 கிரேட் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மொத்தமாகவே 5 வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. URல 1, OBCயில் 1, SCயில் 1, STயில் 1, EWSயில் 1 கேட்டிருக்காங்க. சேம் அந்த எலக்ட்ரானிக்கல் சொன்ன பார்த்தீங்கன்னா அது சேம் குவாலிஃபிகேஷன் தான் இதுக்கும் உங்களுக்கு E4 கிரேட் தான் கொடுக்குறாங்க. தென் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. தென் சிவில் தெர்மலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான் கேட்டிருக்காங்க. அதுவும் STக்கு மட்டும் ஒரே ஒரு வேகன்சி கேட்டிருக்காங்க. இதில் ஃபுல் டைம் ஆர் பார்ட் டைம் பேச்சுலர் டிகிரி இன் சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. இதிலே உங்களுக்கு E4 கிரேட் தான் கொடுத்துருக்காங்க. 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸோடு கேட்டிருக்காங்க. இதில்
உங்களுக்கு அந்த கீழே நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கிளியர் செக் பண்ணால் தெரியும். ப்ரிஃபரபிள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஏரியா இன் கோல், லைட்டிங், தெர்மல் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தென் எக்ஸிக்யூட்டிவ் மெயின்ஸில் சிவில் மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. யூஆரில் 2 போஸ்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கும் மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஆர் பார்ட் டைம் இன் பேச்சுலர் டிகிரி, சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. இதுக்கும் 5 year எக்ஸ்பீரியன்ஸ் தான். E4 கிரேட் தான் கொடுத்துருக்காங்க இதுக்கும். தென் சிவில் ரினியூவபிள் எனர்ஜி இதுலையும் கேட்டிருக்காங்க. ரினியூவபிள் சிவில் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. யூஆரில் 3 போஸ்ட்டு, ஓபிசியில் 2 போஸ்ட்டு, எஸ்சியில் 2 போஸ்ட்டு, எஸ்டியில் 1 போஸ்ட்டு, இடபிள்யூஎஸில் 1 போஸ்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கும் மினிமம் குவாலிஃபிகேஷன் சேம் தான். மேலே சொன்னதான் சிவில் அண்ட் சிவில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. இதுக்கும் E4 கிரேட் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. தென் சயின்டிஃபிக் தெர்மல்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சயின்டிஃபிக் மேனேஜர் போஸ்ட்டுக்காக கேட்டிருக்காங்க. இதுக்கும் E4 கிரேடு தான். 7 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு 5, ஓபிசிக்கு 1, எஸ்சிக்கு 1. இது உங்களுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஆர் பார்ட் டைம் இன் எம்எஸ்சி இன் கெமிஸ்ட்ரி கேட்டிருக்காங்க. அனலைட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. இது அந்த மேனேஜருக்கான போஸ்ட், இது சயின்டிஃபிக் மேனேஜருக்கான போஸ்ட்டு. இதுக்கு வந்து உங்களுக்கு 12 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மேனேஜராக 12 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கும் E4 கிரேடு தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜுவாலஜி மெயின்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஜுவாலஜி மெயின்ஸ் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர் ஜுவாலஜி கேட்டிருக்காங்க. இதுக்கும் E4 கிரேடு தான். இதில் வந்து எத்தனை வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்கன்னா 6 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு பார்த்தீங்கன்னா 5 வேகன்சிஸும், ஓபிசிக்கு 1 வேகன்சிஸும் கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஆர் பார்ட் டைம் இன் எம்டெக் ஆர் எம்எஸ்சி இன் ஜுவாலஜின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 வருஷம். அப்புறம் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் மெயின்ஸுக்கு கேட்டிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஃபார் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், இதுக்கும் கிரேடு வந்து 4 கிரேடு தான் கொடுத்துருக்காங்க. E4 கிரேடு. இதுக்கு வேகன்சி பார்த்தீங்கன்னா 5 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு 3 போஸ்ட்டும், ஓபிசிக்கு 2 போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் இன் பேச்சுலர் டிகிரி. இது வந்து என்னென்ன டிகிரி முடிச்சிருக்கோன்னா டிகிரி இன் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் எனி இன்ஜினியரிங் வித் பிஜி டிகிரின்னு கேட்டிருக்காங்க. தென் டிப்ளமோ இன் என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங்கும் கேட்டிருக்காங்க. டிப்ளமோ இதுக்கு அக்செப்டபிள் தான். இதுக்கும் வந்து உங்களுக்கு டிப்ளமோ கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இது வந்து டிப்ளமோ கேண்டிடேட் கூட E4 கிரேடில் தான் உங்களுக்கு உள்ளே போகலாம். தென் இதுக்கும் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். தென் கீழே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. இது வந்து மெயினாக தெர்மலாக இது மென்ஷன் பண்ணல. ஆனால் இதுக்கு 2 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. E4 கிரேட் தான். இது ஃபுல் டைம் ஆர் பார்ட் டைம் டிகிரி இன் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 5 years மினிமம் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் கெமிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் கேட்டிருக்காங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங் இதுக்கு வந்து 2 வேகன்சிஸ் கேட்டிருக்காங்க. ஃபுல் டைம் ஆர் பார்ட் டைம் இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. இதுக்கும் E4 கிரேட் தான். 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. தென் காமனாக வந்து ஹெச்ஆருக்கு மேனேஜர் ஹெச்ஆர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 14 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. யூஆரில் 6 வேகன்சிஸும், ஓபிசியில் 4 வேகன்சிஸும், எஸ்சியில் 2 வேகன்சிஸும், எஸ்டியில் 1 வேகன்சிஸும் கேட்டிருக்காங்க. இதில் டிகிரி இன் எனி டிசிப்ளின், எந்த டிகிரி வேணால் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் போஸ்ட் கிராஜுவேட் இன் சோஷியல் ஒர்க், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்பெஷலைசேஷன் இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன், லேபர் வெல்ஃபேர் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் டிப்ளமோ இன் மினிமம் 2 years ஆஃப் டியூரேஷன் இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன், தென் ஹெச்ஆர்எம், லேபர் வெல்ஃபேர், லேபர் மேனேஜ்மெண்ட், லேபர் அட்மினிஸ்ட்ரேஷன், லேபர் ஸ்டடீஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கு கேட் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து E3 கிரேடில் கேட்டிருக்காங்க. 20 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. யூஆரில் பார்த்தீங்கன்னா 8 வேகன்சிஸும், ஓபிசியில் 5 வேகன்சிஸும், எஸ்சிக்கு 4 வேகன்சிஸும், எஸ்டிக்கு 2 வேகன்சிஸும், இடபிள்யூஎஸ்க்கு 1 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மேலே கொடுத்துருக்க சேம் குவாலிஃபிகேஷன் தான் இதுக்குமே. இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம், மெயின் மேனேஜருக்கு E4 கிரேடுக்கு வந்து 5 year வேகன்சிஸும், நார்மல் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 1 year வேகன்சிஸும் கேட்டிருக்காங்க. E3 கிரேடு தான் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு. தென் அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜர் இன் பப்ளிக் ரிலேஷன் சொல்லிட்டு அதுக்கு 6 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு 5 வேகன்சிஸும், ஓபிசிக்கு 1 வேகன்சிஸும், இது டிகிரி இன் எனி டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. தென் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் டிப்ளமோ ஆஃப் மினிமம் 2 years இன் பப்ளிக் ரிலேஷன் அஸ் மாஸ் கம்யூனிகேஷன் ஆர் ஜெர்னலிசம்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து E4 கிரேடு தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக 17வது போஸ்ட், இது இல்லை லாஸ்ட் போஸ்ட்டு மேனேஜர் லீகல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லீகல் அட்வைசர் லா பண்ணியிருக்கணும். இது வந்து உங்களுக்கு E4 கிரேட் தான் இதுக்கு கொடுக்குறாங்க. 6 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு 4 வேகன்சிஸும், ஓபிசிக்கு 1 வேகன்சிஸும், எஸ்சிக்கு 1 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் லா டிகிரி
3 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸ் 3 to 5 இயர்ஸ்னு கொடுத்துருவாங்க. 3 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கும் போல் லாவில் 3 இயர்லேருந்து 5 இயர் வரைக்கும் படிக்கிற மாதிரி. ஓகே, அது என்னென்னா எனக்கு கிளியராக தெரியல. ஒரு லா படித்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகே காய்ஸ், இதுக்கு வந்து E4 கிரேட் தான் இதுக்கும் கொடுக்குறாங்க. மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஓகே காய்ஸ், இதோட E4 E3 மட்டும் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. அது நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க. இதோட பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா E4 கிரேடுக்கு மட்டும், இது எல்லாமே E4 கிரேடு தான். ஒரே ஒரு போஸ்ட்டை தவிர அசிஸ்டன்ட் மேனேஜர் மட்டும்தான் E3 கிரேடில் வருவாங்க. மீதி எல்லாமே வந்து E4 கிரேடு தான். E4 கிரேட்னா வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 70,000 ரூபாயிலேருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கும். பெர் ஆனம்க்கு உங்களுக்கு 17 லட்ச ரூபாயிலேருந்து 17,40,000 ரூபா வரைக்கும் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு ப்ளஸ் அலோவன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்ன அலோவன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அண்டு குரூப் அண்டு டிபெண்ட்ஸ் ஆன் குரூப் இன்சூரன்ஸ், அது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அப்புறம் எலிஜிபிள் டைப் ஆஃப் ரெசிடென்ஷியல் அக்கமண்டேஷன், தென் கம்பெனி டவுன்ஷிப் சப்ஜெக்ட் ஆர் டு அவைலபிள்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுதான் கிளியராக நோட்டிஃபிகேஷனில் தெரியும் உங்களுக்கு. கிளியராக உள்ளது பார்த்துக்கோங்க. தென் E3 கிரேடு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி வந்து 60,000 ரூபாயிலேருந்து 1,80,000 வரைக்கும் இருக்கும். இது வந்து பல ஆனமுக்கு பார்த்தீங்கன்னா 14,92,000 வரைக்கும் கொடுத்துருவாங்க. சேம் அதுக்கு என்ன அலவன்ஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கும் இது E4 E3க்கும் இருக்குது. இதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் நாட் மென்ஷன் பண்ணல. மேக்ஸிமம் ஏஜ் வந்து 36 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபீஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா SC ST PWD உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 354 ரூபா ஃபீஸ் வருது. தென் ஜென்ரலுக்கு வந்து OBC URக்கு பார்த்தீங்கன்னா 854 ரூபா ஃபீஸு. இது எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்லைஸ் பண்ணுவாங்க. உங்களோட இது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஷார்ட்லைஸ் பண்ணிவிட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் டைரக்ட் இன்டர்வியூ இருக்கும். இதில் இது லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23 செப்டம்பர் 22 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நல்ல விதமான ஜாபை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க வந்து அந்த ஒரு போஸ்ட் மேனேஜர் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்கு ட்ரை பண்ணலாம். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. E3 கிரேடுன்றது நல்ல ஒரு சேலரி தான். எல்லோரும் மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே கைஸ், உங்களுக்கு தேவையான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், எல்லாம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டீங்க, சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. தயவு செஞ்சு ஒரு சப்போர்ட் கொடுங்க கைஸ். ஓகே, தேங்க்யூ கைஸ்.